இந்தியாஸ் நியூக்ளியர் பவர். ஓகேவா, இந்தியாவோட நியூக்ளியர் பவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எடிட்டோரியலில் வந்திருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவோட நியூக்ளியர் பவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கரண்ட் நியூக்ளியர் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 மெகாவாட். ஓகேவா, ஆனால் இந்தியாவோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 100 ஜிகாவாட் நியூக்ளியர் கெப்பாசிட்டி பை 2047. ஸோ இப்போ மெகாவாட் ஜிகாவாட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஜிகாவாட் 1 GW, ஒரு ஜிகாவாட் அப்படின்னா 1000 மெகாவாட்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு ஜிகாவாட்னா 1000 மெகாவாட்னு அர்த்தம். இப்போ நம்ம எத்தனை ஜிகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்? இப்போ நம்ம கரண்ட்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகாவாட்னா எவ்வளோ சொன்னேன்? 1000 மெகாவாட் அப்படின்னு சொன்னேன். அப்போ 8000 மெகாவாட்னா 8 ஜிகாவாட் வரை நம்மளோட கரண்ட் நியூக்ளியர் கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட டார்கெட் என்ன? 2047 நம்ம 100 ஜிகாவாட் நியூக்ளியர் கெப்பாசிட்டியில் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய டார்கெட். ஓகேவா, ஸோ இப்போ வர நம்ம 8000 மெகாவாட், அதாவது 8 ஜிகாவாட் தான் நம்மளுடைய நியூக்ளியர் கெப்பாசிட்டியாக இருக்கு 2026 பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இதனோட ரீசன் எதுக்காக நம்ம இந்த நியூக்ளியர் கெப்பாசிட்டியை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜிக்கான டிமாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி கிளீனான எனர்ஜி, என்விரான்மெண்ட்டை அதிக அளவு பொல்யூட் பண்ணாத ஒரு எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நியூக்ளியர் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணணும், ஏன் நியூக்ளியர் எனர்ஜியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் எனர்ஜியால் ப்ரொடியூஸ் பண்ணாதான் வந்துட்டு நம்ம கார்பன் எமிஷன் அப்படின்றது கம்மி பண்ண முடியும். இதனால வந்துட்டு கார்பன் எமிஷன் ரிலீஸ் ஆகுறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கு. அதே மாதிரி ரிலையபிள் பேஸ் லோட் பவர். இந்த ரிலையபிள் பேஸ் லோட் பவர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலக்ட்ரிசிட்டியோட சப்ளை வந்துட்டு 24/7 எந்த விதமான தடங்களும் இல்லாமல் போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன? ரிலையபிள் பேஸ் லோட் பவர். இந்த நியூக்ளியர் எனர்ஜியோட அட்வான்டேஜஸ்ல இந்த ரிலையபிள் பேஸ் லோட் பவர்ன்றதும் ஒன்று. அதே மாதிரி ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸை இது கம்மி பண்ணுது. ஃபாசில் ஃபியூவல்னால தான் நம்ம எவ்வளோ டிபெண்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ரீசன்ட் டேஸ்ல நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸை கம்மி பண்ணுறதால தான் நம்ம இந்த நியூக்ளியர் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இது நெட் ஜீரோ கோல், கார்பனோட எமிஷன் வந்துட்டு நெட் ஜீரோவா மாற்றணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு எய்மா இருக்கு. அதுக்கும் இந்த கோலுக்கு நம்ம அடையிறதுக்கும் இது யூஸா இருக்கு இந்த நியூக்ளியர் எனர்ஜி. கவர்மெண்ட் இதுக்கு ரிலேட்டடா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து 2025ல சாந்தி இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்காங்க. சாந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதுதான் இந்த சாந்தி இனிஷியேட்டிவ் அப்படின்றது. இந்த சாந்தி இனிஷியேட்டிவ்னோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடக்ஷனில் வந்துட்டு பிரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷனும் என்கரேஜ் பண்ணுறது தான். ஓகேவா, முன்னாடி வரைக்கும் இதை வந்துட்டு கவர்மெண்ட் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சாந்தி இனிஷியேட்டிவ் மூலமாக பிரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷனும் என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த பிரைவேட் பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ணி எதில் ஃபோக்கஸ் கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங்லையும் டெக்னாலஜிலையும், அதே மாதிரி இந்த நியூக்ளியர் எனர்ஜிக்கான எக்ஸ்பேன்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகப்படுத்துறதுக்கும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் இந்த சாந்தி இனிஷியேட்டிவ் மூலமாக. ஸோ இந்த சாந்தி இனிஷியேட்டிவ்ல பிரைவேட் செக்டர்னோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் தான் முன்னாடி இந்த நியூக்ளியர் செக்டரை டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ பிரைவேட் பிளேயர்ஸ் எதில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை செயின் அப்புறம் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட், இந்த ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு பிரைவேட் பிளேயர்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இதனால என்ன ஆகுது, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்துட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஏன்னா இப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா புதுசாக அவங்க டெக்னாலஜி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதனால எக்ஸிக்யூஷன், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான எக்ஸிக்யூஷன் அப்படின்றது சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிடுது. ஸோ இதுதான் இந்த சாந்தி இனிஷியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் பிரைவேட் செக்டாருடைய ரோல். ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் ரியாக்டர்ஸ். இந்தியா எந்தெந்த ரியாக்டர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2: ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ், ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் PHWR, ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் SMR. இந்த SMR அப்படின்றது இப்போ தான் எமர்ஜ் ஆகிட்டு வருது. ஓகேவா, ஸோ இந்த PHWR SMRனா என்ன அப்படின்றது நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 2 இதில் தான் நான் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதனோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, சேஃபராகவும் இருக்கும், ஸ்கேலபிளாகவும் இருக்கும் இது. ஓகேவா, இந்த ரியாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் PHWR அப்படின்னா என்னன்னா,
இதுவும் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் தான். எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் தான் இந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் அப்படின்றது. இதோட கீ கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய யுரேனியமே இது ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கும். எந்த விதமான என்ரிச்மெண்ட்டும் இதுக்கு தேவைப்படாது. ஓகேவா? நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த யுரேனியமையே இது ஃபியூவலாக கன்சியூம் பண்ணிக்கும் இந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி ஹெவி வாட்டர் D2O அதை வந்துட்டு மாடரேட்டராகவும் கூலண்டாகவும் இது யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதோட கீ கான்செப்ட் பார்த்துடும். யுரேனியம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய யுரேனியமையே ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி ஹெவி வாட்டரை வந்துட்டு தன்னுடைய மாடரேட்டராகவும் கூலண்டாகவும் இந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸை உருவாக்கிக்கும். சரி, சார் ஹெவி வாட்டர்னு என்னவோ சொல்றீங்களே அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாட்டரில் வந்துட்டு நம்ம என்ன வாட்டர் என்ன சொல்லுவோம், H2O அப்படின்னு சொல்லுவோம். அந்த H2Oல இந்த ஹைட்ரஜனை வந்துட்டு டியூட்டேரியம் அப்படின்ட்டு ஒரு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். டியூட்டேரியம் அப்படின்றது. ஸோ ஹைட்ரஜன் பிளேஸ்ல டியூட்டேரியம் வரது ரீப்ளேஸ் பண்றது தான் ஹெவி வாட்டர் அப்படின்றது. இந்த டியூட்டேரியம் அப்படின்னா என்னன்னா ஹெவி ஹைட்ரஜன். ஹெவியா இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பேர் என்ன, டியூட்டேரியம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இந்த டியூட்டேரியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு, அதாவது ஹெவி ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன, ஹெவி வாட்டர் அப்படின்ட்டு. ஸோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ்னுடைய இதை வந்துட்டு இது ஸ்லோ டவுன் பண்ணும். இதனால என்ன ஆகுது, நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நியூட்ரான்ஸ்னுடைய அந்த ப்ராசஸை வந்துட்டு ஸ்லோ டவுன் பண்ணுறதால நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யுரேனியம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. யுரேனியம் ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஹீட் வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது. புரியுதா? இப்போ யுரேனியமை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதால என்ன ஆகுது, ஹீட் வந்து வெளியே ஜென்ரேட் ஆகுது. இப்போ ஹீட் வெளியே ஜென்ரேட் ஆகிறதால இந்த மேலே என்ன இருக்கும், இந்த ஹெவி வாட்டர் வந்துட்டு மேலே இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இந்த ஹீட்ன்றது அந்த ஹெவி வாட்டருக்கு மேலே போய் மோதுது. ஓகேவா? இப்போ யுரேனியம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். யுரேனியம் ஸ்ப்ளிட் பண்ணுறதால என்ன ஆகுது, ஹீட்ன்றது ரிலீஸ் ஆகுது. ஹீட் ரிலீஸ் ஆகி மேலே போய் இந்த ஹெவி வாட்டர் வந்துட்டு மேலே இருக்கு, அதை போய் இது மோதுது. ஓகேவா? மோதுறப்ப என்ன ஆகுது, இப்போ வாட்டரை வந்து ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கொதிக்கும். கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஸ்டீம்ன்றது உருவாகும். இந்த வாட்டர் வேப்பர் மாதிரி அந்த ஸ்டீம் வருதுல, அந்த ஸ்டீம்ன்றது கிரியேட் ஆகும். இந்த ஸ்டீம் என்ன பண்ணும், மேலே போயிட்டு டர்பைனை சுத்த வைக்கும். டர்பைனை வந்துட்டு என்ன பண்ணும், அந்த ஸ்டீம்ன்றது மேலே போய் ஹிட் பண்ணி இந்த டர்பைனை சுத்த வைக்கும். அப்போ டர்பைன் சுத்தினா என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டின்றது கிரியேட் ஆகும். புரியுதா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? ஃபர்ஸ்ட் யுரேனியமை ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஸ்ப்ளிட் பண்றதால என்ன உருவாகுது, ஹீட்ன்றது உருவாகுதா? ஹீட் உருவாகிறதால ஹீட் உருவாகி என்ன பண்ணுது, மேலே இருக்கக்கூடிய இந்த ஹெவி வாட்டரை போயிட்டு ரியாக்ட் பண்ணுது. அந்த ஹெவி வாட்டரில் போய் மோதுது. மோதுறப்போ என்ன ஆகுது, இந்த ஹெவி வாட்டர் ஹீட் ரிலீஸ் ஆகி இந்த ஹெவி வாட்டரில் மோதுறப்போ ஹீட் என்ன பண்ணும், அந்த வாட்டரை கொதிக்க வைக்கும். கொதிக்க வச்சு என்ன ஆகும், ஸ்டீமாக அது கன்வெர்ட் ஆகிடுமா? ஸ்டீவாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் மேலே போகிறப்போ அந்த டர்பைனை என்ன பண்ணும், இந்த ஸ்டீம்ன்றது சுத்த வைக்கும். சுத்த வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சுத்துறதால என்ன கிரியேட் ஆகுது, எலக்ட்ரிசிட்டின்றது கிரியேட் ஆகுது. இப்படி தான் இந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்றது ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த PHWR இந்தியாவுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட், எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய யுரேனியமே போதும் இது ஃபியூலாக யூஸ் பண்ணுறதுக்கு. எந்த விதமான என்ரிச்மெண்ட்டும் இதுக்கு தேவைப்படாது. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவோட ரிசோர்ஸ் கண்டிஷன், இந்தியாவோட ரிசோர்ஸோட கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இந்தியாவோட ரிசோர்ஸ் கண்டிஷன்ஸ்க்கு சூட்டபிளாக இது இருக்கிறதால இந்தியாவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. அதே மாதிரி இந்தியாவோட நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு இது ஒரு பேக் போனாக அமையுது. ஓகேவா? ஸோ ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ்னா என்ன அப்படின்றது நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ். இந்த பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சின்னதாக இருக்கும் இதோட சைஸு. மாடியுலர் ரியாக்டர்ஸ் அப்படின்றது தெரியுது. SMRனா என்ன, ஸ்மால் சைஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. இதே ப்ராசஸ் தான் இது பண்ணும். இதுவும் என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஆனால் இதோட சைஸ்ன்றது சின்னதாக இருக்கும். சின்னதாக இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் தான் இந்த ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ் அப்படின்றது. இந்த ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ் இதை ஜென்ரேட் பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதில் மாடியுலர்னு இருக்கே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாடியுலர் இந்த SMR என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேக்ட்ரிஸில் தான் இதை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ்ன்றது மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரியில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேக்ட்ரிலேயே இதை வந்துட்டு அசம்பிள் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெடியாக ஆக்க மாட்டாங்க. இந்த மேனுஃபேக்சர் தனித்தனியாக பார்ட்டாக இதை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அமுச்சு விட்ருவாங்க.
டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு எந்த சைட்ல இதை இன்ஸ்டால் பண்ண போறாங்களோ அங்க எடுத்துன்னு போயிட்டு தான் இதை அசம்பிள் பண்ணுவாங்க. புரியுதா? ஃபேக்டரியிலேயே மொத்தமா எல்லாத்தையும் பில்ட் பண்ணி முடிச்சிட மாட்டாங்க. பார்ட்டா இந்த ஸ்மால் மாடியூல் ரியாக்டர்ஸை இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஃபேக்டரியில வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, இந்த மேனுஃபேக்சர் பண்ணதை எடுத்துன்னு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எந்த சைட்ல இதை இன்ஸ்டால் பண்ண போறாங்களோ, இந்த எஸ்எம்ஆரை இன்ஸ்டால் பண்ண போறாங்களோ அந்த சைட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் அதை அசம்பிள் பண்ணுவாங்க. புரியுதா? இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன? ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ் என்ன தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஸ்மால் கெப்பாசிட்டியை தான் இருக்கும். ஓகேவா? யூஸ்வலி அப் டு 300 மெகாவாட் தான் இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த மாடுலர் டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸில் தான் இது இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படின்றதும் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த பார்ட்டாக இருக்கிறதால இதை வந்து ஃப்ளெக்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயோ ரிமோட்டில் இருக்க ஏரியாஸ்க்கும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் செட்டப் பண்ண முடியும். சரி, ட்ரெடிஷ்னல் ரியாக்டர்ஸ்க்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரெடிஷ்னல் ரியாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். இது ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ் அப்படின்றது சைஸில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதே மாதிரி இது ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய காஸ்ட் அப்படின்றதும் கம்மியாக இருக்குது. ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இதை பில்ட் பண்ண முடியும் இந்த ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இது எதனால நியூஸில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தன்னுடைய எனர்ஜி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் நினைக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவருக்கான டிமாண்ட் அப்படின்றது ரைஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி நம்மளோட கிளைமேட்டிக் கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதையும் ஒரு கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நியூஸில் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இது ரிலேட்டடாக நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.